இதா பிடிக்கார் முருகன். அனைவருக்குமே வந்து நல்லது நடக்கும். பெரேராவுக்கு பிள்ளைகள் வந்து ரெடியாகி போய் கொண்டிருக்குது. அதோட தான் இந்த பக்கமாக ஜானையும் வந்து ஆடி கொண்டிருக்குது. சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்காங்க நிறைய பேர். இந்த வானத்துக்கு வழி விடுங்க, வானத்துக்கு கொஞ்சம் வழி விடுங்க. இந்த பக்கம் பாருங்க, மேலே இருந்து வாக்குள்ளே தான் வந்து கங்கையினுடைய அந்த வியூ. எத்தனை வயசு சொல்ல முடியாத அளவுக்கு இது. இப்போ இந்த மரக்கந்துகள் வந்து விழாம இருக்கிறதுக்காக வேண்டி என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். பக்கம் நினைக்கிறது சதாப்பா. சரி, ஓகே. நாங்கள் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் கதிர்காமம் எல்லா இடங்களையும் இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு சுற்றி காட்ட போகின்றோம். இப்போ நாங்கள் நிற்கிறது கதிர்காமம் முன்பலாத்துக்குள்ளே, அதாவது வந்து அரச மரம் இருக்குதானே. இப்போ நிறைய பாத யாத்திரைகள் இந்த கதிர்காமத்துக்கு வர பக்தடியார்கள்லாம் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடம். இந்த பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கு. இந்த இடத்துல வந்து அந்த தாமரைப்பூ ஒரு தடாகம் வந்து செட் பண்ணிக்காங்க. இந்த அரச மரம் இந்த இடத்துல வந்து பக்தடியாக இருந்து கொண்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கத்துலேயே பார்த்தோம்னு சொன்னால் இந்த பக்கம் அந்த பள்ளிவாசல் இருக்குது. அதே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளியம்மையினுடைய ஆலயம் இருக்குது. இப்போ நாங்கள் வள்ளியம்மையின் ஆலயத்துக்கு நானும் சதாப்பாவும் போயிட்டு அதோட வந்து அந்த கொடியை அந்த அதையும் வந்து பார்த்துட்டு சூரங்கோட்டை வரைக்கும் போகிறோம். அதாவது உள்ளுக்குள்ள நம்முடைய எம்பெருமான் முருகப்பெருமானுடைய ஆலயம் எல்லாமே வந்து போகிறோம். வள்ளியம்மா இந்த புளிய மரம் வந்து இருக்குது. புளிய மரத்தையும் அதில் வந்து அந்த வள்ளியம்மா வந்து அந்த ஒளிச்சு இருந்த இடம், அது ஒரு புளிய மரத்துக்குள்ள ஒளிச்சிருந்தவங்க. அப்போ அதையெல்லாம் காட்டிட்டு அப்படியே போகிறோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி பக்தடியார்கள். அது மட்டும் இல்லை, நம்ம கொடியேற கம்பத்தையும் காட்டுவோம். அப்படியே போவோம். என்னப்பா காட்டுவோம். சரி. ஆனால் சரியான கூட்டம் நேற்றைய விட இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் அதிகம். பயங்கர மாதிரி கூட்டம். இப்போ இதில் என்ன சொன்னால் பள்ளிவாசலில் வந்து கொடியேறுறது இருக்குதானே. இந்த பள்ளிவாசலில் கொடியேறுறது வந்து இலங்கையிலே வந்து 2 இடத்துல வந்து கொடியேறுது. ஆனால் முஸ்லீம் இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையில் கொடியேறி வந்து அவங்க திருவிழா வந்து ஆரம்பிக்கிறதே இல்லை. ஆனால் இந்த கல்முனையில் அந்த கொடியேற்ற பள்ளியில் வந்து கொடியேறி தான் வந்து திருவிழா நடக்கிறது. அதோட வந்து 2வது கதிர்காமம். இந்த 2 இடத்துலையும் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கொடியேறி திருவிழா நடக்கிறது. அப்போ இது என்ன மாதிரின்றது தெரியல. அப்போ அதோட வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வள்ளியம்மனுடைய இந்த ஆலயம். இப்போ பால்குடி பாபா எனப்படக்கூடிய இந்த ஒரு தெய்வம், அதாவது ஒரு நபிகளோ இல்லை ஒரு தெய்வம், ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு அவங்களுடைய ஒரு அல்லா அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த ஒரு தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளியம்மை வந்து வேடுவர்கள் அவங்களோட குலத்து அந்த சொந்த பந்தங்கள்னு சொல்லுங்களேன் பற்றி கொள்ளலாம். இப்போ நம்ம ஒரு பெண்ணை வந்து கடத்தி கொண்டு வந்தோம்னு சொன்னால் இப்போ நம்மளை சார்ந்திருக்கிற சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. அந்த பொம்பளை வந்து என்னன்னு சொன்னால் வேடுவர்கள் ஏதோ ஒரு முறையில் விதசி வந்த மாதிரி அப்போ வேடுவர்கள் விதசி வந்த மாதிரி என்ன இல்லை, அது ஏதோ 6 விதசி வந்திருந்தால் நமக்கு சரியாக சொல்ல முடியாது. இப்போ அந்த இடத்துல இவங்க வந்து நின்றாப்புல வந்து அந்த நவிய நாயகமோ பால்குடி பாபான்னு சொல்கிறேன். அப்போ அந்த ஐயா எந்த இடத்துல போய் நில்லுங்கன்னு சொல்லி இந்த புளிய மரத்தில் இதில் போய் நில்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த புளிய மரம் அவங்க தேடி வந்தவர்கள் வந்த உடனே இந்த புளிய மரம் விரிஞ்சு கொடுத்ததாக ஒரு வரலாறு சொல்லப்படுது. அது அதில் உண்மை பொய் தெரியாது, அது வரலாறு சொல்லப்படுது. சரி, நம்ம அப்படியே இதை வந்து பார்க்கலாம். இப்போ இந்த இருக்குது கொடியேற்ற நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த இருக்குது இந்த கொடி தான் வந்து ஒவ்வொரு கதிராம ஆரம்பத்துக்கும் இந்த இடத்த வந்து கொடி ஏற்றுவாங்க. இப்போ நாங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே போய் அந்த பின்பக்கமெல்லாம் காட்டல. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் காணாது. அப்போ நாங்கள் இன்றைக்கி அந்த க்ரௌடாக எல்லா இடத்தையும் ஒரே வீடியோவில் சுற்றி காட்டணும்னா என்னோட ஆசை. ஏன்னா நம்ம முதலிய வீடியோக்களில் வந்து ஒவ்வொரு தனித்தனி சீரீஸாக வந்து போட்டிருக்கோம். இந்த பாருங்கள். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த கொடியை வந்து ஏற்றுவாங்க. அதோட இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தீப்பாய்வாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு முறை. இந்த இடத்துலையும் வந்து தீப்பாய்வாங்க. இந்த இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து இந்த இடத்துல வந்து பால்குடி பாபா எனப்படக்கூடிய ஒரு தெய்வத்திட்ட வந்து இப்போ வள்ளியை வந்து அவங்களோட குலத்து சார்ந்த நபர்கள் வந்து தேடி வராங்க. இவங்களை வந்து பாதுகாக்கணும்னு சொன்னோன்னே அப்போ பால்குடி பாபாட்ட போய் கதைச்சோடனே பால்குடி பாபா வந்து சரி, ஓகே, அந்த புளிய மரத்துக்கு பக்கத்துலேயே போய் அமர்ந்துறீங்கன்னு சொன்னோன்னே வள்ளியம்மா ஒரு கேள்வி கேட்டவன் அந்த மரத்துக்கிட்ட இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா, நீங்கள் மரத்துக்கிட்ட போங்க, மரம் உங்களுக்கு ஒரு வழி தரும், அதுக்குள்ளே இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே மரத்துக்கு உள்ளே போன உடனே மரம் வந்து விரிஞ்சு கொடுத்து இந்த புளிய மரம். இது பாருங்க எவ்வளோ ஒரு விருட்சமான ஒரு பெரிய ஒரு புளிய மரம் வந்து ஒரு பழமை வாய்ந்த, இது எத்தனை வருடங்கள் எத்தனை வயசுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இது. இப்போ இந்த மரக்கந்துகள் வந்து விழாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த முட்டுகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட என்னென்னு சொன்னால் இந்த நான் பகுதியில் இருந்து அப்படியே காட்டிட்டு வரேன் பாருங்க. இந்த புளிய மரத்துக்குள்ளே வந்து வள்ளியம்மை வந்து போன உடனே மரம் வந்து விரிஞ்சு கொடுத்து வள்ளியம்மை வந்து உள்ளுக்குள்ளே இருந்து மீண்டும் அதுக்குள்ளே இருந்து வெளியில் வரக்குள்ளே திரும்பியும் அதுக்கு ஒரு வழி விட்டது இந்த அதாவது இந்த புளிய மரம்.
அந்த வழி விட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 திசைகளாக 3 இடங்களாக வழி விட்டுச்சு. அதை வெறும் 3 அந்த கதவு மாதிரி, அதாவது பொந்து நடுவில் ஃபுல்லாக வந்து வெறும் ஒரு இது நடுவில் வேறே இல்லை. அப்போ அப்படி தான் இருக்குது. இந்த சாதாரணமாக காத்தடிச்சாலே விழுற அளவுலாம் இருக்குது. சாதாரணமாக காத்தடிச்சால இது இப்போ விழாம ஒரு பழமை வாய்ந்த மரமும் அது உண்மையிலே ஒரு வள்ளியமா ஒரு பூந்ததுக்கு உரிய அடையாளம் அழிஞ்சு போகக்கூடாது என்றதுக்காக வேண்டி நிறைய முட்டு கொடுத்து இரும்பால பெரிய பெரிய முட்டு கொடுத்து பயங்கர சப்போர்ட் கொடுத்தா இப்போ இந்த மரம் நிற்கி. சப்போர்ட் கொடுக்காம இருந்திருந்தா இந்த மரம் எப்பயோ முடிஞ்சிரு. சரி, நம்ம இப்போ இந்த உள்ளே போவோம். இந்த பாருங்க, இப்போ உள்ளே போயிட்டு நாங்கள் இப்போ நாங்கள் இதெல்லாம் வந்து வழிபட்டுட்டோம். இப்போ வீடியோக்காண்டி மீண்டும் நாங்கள் வரேன். இந்த பாருங்க, இது வந்து ஒரு கதவு மாதிரி கடப்பு மாதிரின்னு சொல்லலாம். அதோட இந்த இருக்குது, இந்த உண்டு 2 பார்த்தீங்களா, இது வெறும் அந்த பொந்து தான். இந்த 3 கால் இருக்கி கடப்பு மாதிரி. இந்த வள்ளியம்மை இந்த சிலையை வந்து இந்த இடத்த வந்து வச்சுருக்காங்க. இந்த பக்தடியர்கள்லாம் இந்த அருகையிலே வந்து இருக்காங்க. இந்த இதில் வந்து அரச மரம் ஒன்று ஒளிம்பி வருது. இப்போ வருங்காலத்தில் என்ன பொறுத்தவரை இந்த அரச மரம் புளிய மரத்தை அப்படி விழுத்தாட்டிடும் வளர்ந்து வரக்குள்ளேன்னா நான் நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது பொந்து மாதிரி. உள்ளுக்குள்ளே வந்து வள்ளியம்மை இருக்க அந்த இது, அதாவது இந்த பூமாலையெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இந்த பார்த்தீங்களா, இப்போ இதுதான் என்னுடைய சிறப்பு. சரி, நாம இப்போ இந்த இடத்துல இருந்து அப்படியே போகலாம். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல இந்த பார்த்தீங்கன்னா நிறைய வரலாறுகள், நிறைய வரலாறுன்னு சொல்ல முடியாது, குறிப்பிட்ட சில விஷயங்களை வந்து இந்த கலாச்சாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சரியான டைம் ஆகிட்டுது. அப்போ நாங்கள் அப்படியே காய்ச்சி கொண்டு போகிறோம். இப்போ இந்த வீடியோ ஒரே வீடியோவில் முடியாட்டி பார்ட் 1 பார்ட் 2 அப்படியே வீடியோவாக போடுவேன். தொடர்ச்சியாக வந்து பார்வையிடுங்க. இந்தா அப்படி அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த மேலே அந்த கங்கையை ஒரு காட்டுவோம். வார வழியில் 10 அடியார்கள் எல்லாம் பாருங்கள் இவ்வளவு கூட்டமாக வந்து வருகை வந்து கொண்டிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. என்னென்னு சொன்னால், இருக்கக்கூடிய அந்த காவலாளிகள் எல்லாம் வந்து போலீஸ் அதிபர் மாதிரி அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே போய் தங்களுடைய இருப்பிடங்களில் வந்து இருக்க வச்சு கொண்டிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு பக்தடியார்கள் சரியாக வந்து பெறராகவும் ஆரம்பிக்க சொன்னால் அப்புறம் பக்தர்கள் அங்கே இங்கே ஓடி திரிவாங்க, மறைவட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் வந்து இருக்குது நிலைமை. சரியான கூட்டம் வந்து இப்ப ஒரு இடத்துல இல்லை. இப்ப இதே மாதிரி பார்க்க போனா செல்ல கதிராமத்திலையும் அதே மாதிரி. அப்ப அதே மாதிரி இங்க கங்கையில நீராடி கொண்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடந்து வந்த பக்தர்கள் இன்றைக்கு தான் வந்து அதிகமானவர் இறங்கி கொண்டிருக்காங்க. பாருங்க எவ்வளோ க்ரௌடாக இருக்குது. இப்போ நம்ம போனோம்னு சொன்னால் இந்த இதுக்குள்ளால அந்த பக்கம் போயிட்டு திரும்ப வெளியாகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, இந்த பக்கம் பாருங்க, மேலே இருந்து வரக்குள்ளே தான் வந்து கங்கையினுடைய அந்த வியூ. சரி, அப்படியே போவோம் என்னப்பா. சரி, அப்படியே போய் நம்ம இதை முருகப்பெருமான் இவருக்காக காட்டுவோமே, அதுக்குள்ள போயிட்டு அந்த பின்வழியில் அப்படியே போனோம்டா. சரி, நேற்று காட்டலையா? இல்லை இல்லை, நேற்று காட்டல. நேற்று வந்து இந்த இறை வழிபாடு எல்லாம் வந்து முடிஞ்சுது. இன்றைக்கு மக்கள் நாயகன் உறவுகளுக்காக வேண்டி வீடியோ வழிபாடு. சரி, அப்ப முருகனை கொஞ்சம் காட்டுவோம். முருகனை காட்டிட்டு அப்படி நேற்று முருகன் வழிபாடெல்லாம் நேற்று முடிஞ்சுது. இன்றைக்கு வந்து சூரனை கொஞ்சம் பார்க்கணும். முருகனை காட்டிட்டு மக்களுக்காக வேண்டி காட்டிட்டு சூரங்கோட்டையை போய் பார்த்து மக்களுக்கு காட்டு. என்னன்னு சொன்னா, சூரங்கோட்டைன்னு சொல்றாங்க. அங்க வந்து சூரங்கோட்டையில வந்து சூரன் இல்லை, அங்க ஒரு பௌத்த விஹாரம் வந்து ஃபுல்லா கட்டப்பட்டிருக்கு. அதான் உண்மை. விஹாரம் இருக்கிறது. நான் வரும்போது, நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது அதில் வந்து நிறைய கல்லுகள் இருந்தது. இப்போ சாதாரணமாக ஒரு 10 அடி உயரத்தில் அப்படி வரும், 10-12 அடி உயரத்தில் அப்படி வரும். அந்த கல்லுகள் இருந்தது, பெரிய பெரிய சிலையில மாதிரி. அப்போ இப்போ இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது. நான் வந்து இப்போ கொஞ்சம் காலமாக போயிட்டு இருந்தது ஒரு 15-20 கல் மட்டும் இருந்தது. அப்போ சூரியன் வந்து கல்லான இடம்ன்ற மாதிரி
அந்த நேரத்தில் வரலாற்றில் கதைகள் சொல்லப்பட்டிருந்துச்சு. எனக்கு உண்மை போய் தெரியாது. பெரியாக்கள் சொன்னதும் அந்த கதைகள் தான். இப்போ இதுக்கே தெரியாது அந்த கல் இல்லைன்னு சொல்றாங்க. அதோட போய் பார்ப்போம். நம்மளோட சொந்தக்காராக்கெல்லாம் இருக்காங்க இந்த இடத்துல. பெரேராவுக்கு பிள்ளைகள் வந்து ரெடியாகி போய் கொண்டிருக்குது. அதோட தான் இந்த பக்கமாக ஜானையும் வந்து ஆடி கொண்டிருக்குது. சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்காங்க நிறைய பேர். இந்த வானத்துக்கு வழி விடுங்க, வானத்துக்கு கொஞ்சம் வழி விடுங்க. சரியான கிரௌட் அடிக்கப்பா. கதமான உருவண்டா சாமி. சரி அப்படியே போவோம். என்ன சொன்னா போய்க்கா வந்து காட்டக்கூடிய விடயங்களை வந்து காட்டிக் கொள்கின்றேன். இன்றைக்கு பக்தர் கூட்டம் சரியான மாதிரி அதிகரித்த ஒன்று இருக்குது. இப்போவே கூட பேர் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுனா இனித்தான் வந்து அந்த வந்து கொண்டு இருக்காங்க அந்த பேரை பார்க்கறதுக்காக வேண்டியும் சிங்கள மக்கள் எல்லாம். எப்படி போஸ்ன்னு பார்த்தீங்களா? ஆல்ரெடி போஸை பார்த்தீங்களா? எப்படி போஸ் கூட தெரியுண்டு. நாங்கள் கதிர்காமம் அந்த முன் வளாகத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த தெரியுது பாருங்க. இந்த பாருங்க ஜானைக்கு வந்து இடத்துல இருக்கக்கூடிய பக்தாடியார்கள் எல்லாம் வந்து சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்காங்க. அதோட வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஆசீர்வாதம் வாங்குறது, யானை கீழே பூடுறது இதெல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்குது. அந்த பக்கமாகவும் குட்டி புல்லுண்டு. என்ன தம்பிக்கை போட்டு இழுத்தெடுக்க முடியாது. சரி அப்படி தூக்கி ரோல் அடிக்கும். கதிர்காமம் பெரிய கோவில் அது உள்ள போய்கொண்டிருக்கிறோம். பக்தர் கூட்டம் இப்பவே அதிகமாக இருக்குது. இன்னொரு 4-5 நாள் போகும்னு சொன்னா சரி. அதனால ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதிர்காமம் முன்னுக்கு இருக்குதான் இந்த பந்தலை வந்து யானைகளை கொண்டு இதை வந்து அலங்கரிப்பாங்க. ஆனால் இது இன்னுமே அலங்கரிக்கல. அதுக்கு அந்த குறிப்பிட்ட நாள் இருக்குது. இப்போ நாளைக்கு இல்லைன்னு சொன்னால் நாளை இன்றைக்கு அலங்கரிப்பாங்க. இது வந்து போன வருடம் போட்ட அந்த பந்தல் தான் அப்படியே இருக்குந்தா பார்த்தீங்களா? இருக்கிறது போன வருடம் போட்ட பந்தல். சரி ஓகே. என்னென்னு சொன்னால் நாங்கள் அந்த வீடியோ அங்கேருந்து ஆரம்பித்து சிவரங்கோட்டைக்கு போகிறத அப்படி உள்ள காட்டணுமெண்டு இந்த வீடியோ வந்து ஒரு வீடியோ நாங்கள் போட போகிறோம். ஏன்னா அவ்வளோக்கு வந்துட்டு நான் பார்க்குறவங்களும் ஆசையோட பார்ப்பீங்க நீங்களும். அப்போ ஓகே. இது வந்து இந்த முருகன் ஆலயத்துக்கு முன்னால் நின்று கொண்டு இருக்கிறோம். இதை பாருங்கள். இதை வந்து அப்படி ஃபுல்லாக வந்து சுற்றி காட்டி இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்கின்றோம். தொடர்ச்சியாக வந்து அப்படி இணைஞ்சிருங்க. கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கிய இடங்களும் அதோட அந்த வரலாற்று அந்த இதுகளையும் வந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு சொல்லி எங்களோட சேர்ந்து உங்களையும் வந்து பயணிக்க போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உண்டாக இங்கே வர கிடைக்காதவங்களுக்கும் அந்த அருள் கிடைக்கணும் வந்து நாம் இந்த வேண்டிக் கொள்கின்ற இந்த வீடியோவோட நீங்களும் வந்து வேண்டிக் கொள்கின்ற முருகனை ஒரு வீடியோ கூட பார்க்குறேன்ற மாதிரி மனசில் நினைச்சு உங்களோட அந்த வேண்டுதலை வந்து வேண்டிக் கொள்ளுங்க. பிடிக்கார் முருகன் அனைவருக்குமே வந்து நல்லதே நடக்கும். இந்த இடத்துல வந்து அந்த இறுதியாக ஊர்வலம் வரும் யானை அந்த இடத்துல வந்து சோடிப்பாங்க யானையை வச்சு.